வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு குழம்பு தாங்க. அதுக்கு தேவையான காய்கறி மசாலா எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். பரங்கிக்காய் அல்லது மஞ்சள் பூசணிக்காய்ன்னு சொல்லுவோம். வாழைக்காய், கத்திரிக்காய் இந்த 3 காய் தான் மெயினாக தேவை. ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி ஊற வச்சுருக்கேன். இது கருப்பு பீன்ஸ் முத நாளே நைட்டு ஊற வச்சாச்சு. காலையில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து வேக வச்சு வச்சுருக்கேன். இன்னுமே நல்லா வேகணும். நம்ம குழம்பெல்லாம் தாளித்து விட்டு 2 விசில் விட்டோம்னா சரியாக நல்லா வெந்துக்கும். சின்ன வெங்காயம், தக்காளி, தேங்காய், அது இல்லாமல் அஞ்சரை பெட்டியில் இருக்க மசாலாலாம் தேவை. இதெல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். வாங்க குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதில் என்ன ஸ்பெஷல்னால், இந்த குழம்பு எங்கள் ஊரில் எல்லா மேரேஜ்லேயும் எல்லா ஃபங்க்ஷன்லேயும் எல்லா சடங்குலேயுமே மெயினாக பருப்பு சாம்பார் இருக்கோ இல்லையோ இந்த குழம்பு கண்டிப்பாக செய்வாங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மசாலா வறுத்து அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு ஸ்பூன் வர கொத்தமல்லி, சீரகம், மிளகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு இதெல்லாம் ஒரு அரை ஸ்பூன், 2 வரமிளகாய் அதுவும் சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சிடலாம். ஆறட்டும். கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு ஒரு சின்ன கட்டி பெருங்காயம் அதையும் பொரித்து எடுத்து வச்சிடலாம். அடுத்தது சின்ன வெங்காயம் ஒரு 10 வெங்காயம் மட்டும் நல்லா இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அது கூடவே துருவி வச்சுருக்க தேங்காய், ஒரு மூடி தேங்காய் எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, அந்த தேங்காயையும் போட்டு நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்து எடுத்து வச்சிடலாம். எல்லாம் ஆறட்டும். ஆறுனதும் ஃபஸ்ட்டு இந்த ட்ரை மசாலாவை பொடிச்சு எடுத்துக்கலாம். நல்லா மிக்சியில் எந்த அளவுக்கு பொடி பண்ண முடியுமோ அந்தளவுக்கு பொடிச்சு எடுத்துக்கலாம். அடுத்தது வெங்காயமும் தேங்காயும் வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். எந்த அளவுக்கு பேஸ்ட் வேணுமோ, எந்த அளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். எல்லா காயும் ஒரே சைஸாக கட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி துண்டாக எல்லா காயும் ஒரே சைஸாக இருந்தால் தான் நல்லா ஈவனாக வேகும். அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து தண்ணியில் மெயினாக போட்டு வச்சுக்கணும். ஏன்னா வாழைக்காய், கத்திரிக்காய்லாம் கருத்து போயிடும். இப்போ குக்கர் வச்சுருக்கேன். அதில் நல்லெண்ணெய் விட்டு சின்ன வெங்காயம், கருவேப்பிலை வதக்கிட்டு தக்காளியும் வதக்கிக்கலாம். இதெல்லாம் நல்லா வதங்கினதும் கழுவி வச்சுருக்க காயும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா இப்படி குலுக்கி விட்டுக்குங்க. அடுத்தது இப்போ மசாலாலாம் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துருக்காங்க. இது குழம்பு மிளகாய்த்தூள் நல்லா காரமாகவே இருக்கும். 2 ஸ்பூன் சேர்க்குறோம். வேணும்னா தேவைப்பட்டால் டேஸ்ட் பார்த்து சேர்த்துக்கலாம். ஏன்னா ட்ரை மசாலாவிலே 2 வரமிளகாய் சேர்த்துருக்கோம், மிளகு வேறு சேர்த்துருக்கோம். அதனால் காரம் பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். இப்போது வேக வச்ச பீன்ஸு அதையும் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி தூள் 2 ஸ்பூன் சேர்க்குறாங்க. அதையும் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ புளி கரைச்சி எடுத்துக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு புளியை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம், சக்கை இல்லாமல். இப்போ புளி தண்ணியை காயில் சேர்த்துக்கலாம். நம்ம விசில் விட போகிறதுனால எல்லாம் ரொம்ப நேரம் வதக்கணும்னு இல்லை, ஒரு 2 வதக்கிட்டு எல்லாமே 1 பை 1 சேர்த்துக்கலாம். அடுத்தது அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுது, அது கூட வெங்காயமும் சேர்த்து அரைச்சிருக்கோம். ஏன்னா இந்த குழம்பு கொஞ்சம் கெட்டிப்பட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக வெங்காயமும் சேர்த்து அரைச்சிருக்கோம் தேங்காயில். அதையும் சேர்த்துட்டு மிக்ஸி ஜார் கழுவி தண்ணி சேர்த்துட்டு குழம்புக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்தளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு காரம் டேஸ்ட் பார்த்துட்டு தேவைன்னா சேர்த்துக்கலாம். காரம்லாம் கரெக்டாக இருந்துச்சு. உப்பு தான் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்னு சொன்னாங்க. அதனால் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டாங்க. கொஞ்சமாக வெல்லம், அந்த டேஸ்ட்டு தூக்கி கொடுக்கறதுக்கு, புளி காரம்லாம் அது பேலன்ஸ்டாக வரத்துக்கு கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துட்டு மூடி போட்டு விசில் போட்டு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ விசில் போயிடுச்சு, ப்ரெஷர் போயிடுச்சு. குக்கர் ஓப்பன் பண்ணால் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு ஒரு கடைசியாக தாளிப்பு கொடுக்கணும். தாளிப்பு கொடுத்தா தான் இந்த குழம்பு நல்லாயிருக்கும். இப்போ பார்க்குறது கொஞ்சம் தண்ணியாக இருந்தாலும் நேரம் ஆக ஆக கொஞ்சம் கெட்டிப்பட்டுரும். அந்த பரங்கிக்காயெல்லாம் கரைஞ்சி நல்லா குழம்பு கெட்டியாகவே ஆகிடும். நான் வேக வச்ச பீன்ஸோட தண்ணியை நான் சேர்த்தலை. அதை சேர்த்தனோம்னா குழம்பு நல்லா டார்க்காக கருப்பு கலரில் வரும். அதில் கொஞ்சம் வாயு ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சேர்த்தலை. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் விட்டு கடுகு, வரமிளகாய், வெங்காய வடகம் இதெல்லாம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் குழம்புல சேர்த்துற வேண்டியது தான். அவ்வளோதான், குழம்பு ரெடி ஆகிடும்.
எங்கள் ஊர் ஸ்பெஷலான சூப்பரான கல்யாண கூட்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், ரொம்பவே பிடிக்கும் உங்களுக்கும். அப்புறம் அடிக்கடி செய்வீங்க. அவ்வளோதாங்க. இப்போவே கொஞ்சமாக கெட்டிப்பட்டுருச்சு பாருங்கள். நேரம் ஆக நல்லா குழம்பு கெட்டியாகிடும். தேங்க்யூ.